உணவில்லா மருத்துவம் விண்வெளி மருத்துவத்தை பற்றி நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஐயத்து நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் மணியை உடைத்து, இது வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் விஞ்ஞானியான்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தினகரில் வந்த ஒரு செய்தி குறிப்பு. தினகரில் வந்த ஒரு செய்தி குறிப்பு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்தில் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் சென்னைக்கு வருவதாக இருந்தார்கள். அவர்களின் வரவேற்பு விழா நடக்கும் அரங்கில் மேடையில் ஒரு திருக்குறள் எழுதி வைக்க அவை நடராசனிடம் எம்ஜிஆர் கூறியிருந்தார். அதன்படி அவை நடராசன் ஒரு குரலின் ஆங்கில மொழி பெயர்ப்பை அரங்க மேடையில் பெரிய பேனர் எழுதி வைக்க ஏற்பாடு செய்திருந்தார். விழா மேடைக்கு வந்த விண்வெளி வீரர்கள் அங்கே காணப்பட்ட பேனரை நின்று பார்த்துவிட்டு திருவள்ளுவர் என குறிப்பிட்டிருக்கிறீர்களே, அவர் இந்திய நாட்டு விஞ்ஞானியா என்று அவை நடராசனை கேட்டார்கள். அவரோ இல்லை, அவர் பெரும் புலவர் என்று பதில் தந்தார். அதற்கு அந்த விண்வெளி வீரர்களோ, புலவராகவும் அவர் இருந்திருப்பார், ஆனால் விஞ்ஞானிகளால் தான் இதை கூற முடியும், அவர் விஞ்ஞானி தான். நாங்கள் விண்வெளி பயணத்திற்கு பயிற்சி பெற்ற காலகட்டத்தில் இதோ தத்துவத்தைத்தான் திரும்ப எங்களுக்கு போதித்தார்கள். விண்வெளி பயணிக்கு முதலாவதாக திறந்திருக்க வேண்டிய அரிச்சுவடியே இதுதான் என்பதே இன்றைய விஞ்ஞானிகளின் கருத்து என்றார் அவர்கள். அவை நடராசன், நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான், ஆனால் திருவள்ளுவர் இன்றைக்கு வாழ்பவர் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்து இதை சொல்லிவிட்டு போனவர் என்று விளக்கினார். இந்த தகவல் கேட்டு ரஷ்ய விண்வெளி வீரர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஒரு வியப்புக்கு ஆளாக்கி குரலுக்குரிய பொருள் இதுதான்: நாம் ஈடுபட்ட செயலின் விளைவுகள் பற்றி சந்தேகமற்ற தெளிவு நமக்கு இருந்தால் நாம் மேற்கொள்ளும் முயற்சியில் இந்த விண்ணையே வசப்படுத்த முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதே இந்த குரலின் கருத்தாகும். ஐயத்து நீங்கள் தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நடிகை வரைச்சு. இதைத்தான் நான் வந்து ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கான ஆதாரம் வந்து எனக்கு கிடச்சிது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆக திருவள்ளுவரை பற்றி ரஷ்ய விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ளிருக்கிறார்கள். திருவள்ளுவரை பற்றி ரஷ்ய விண்வெளி வீரர்கள் ஐயம் நீங்கினால்தான் வானத்தை வசப்படுத்த முடியும், சகலவிதமான ஐயங்கள் நீங்கினால்தான் விண்வெளி பக்கத்தில் இருக்கும், ஐயமாக இருக்குங்க. அவை நடராசன் அதற்கு இன்னொரு திருப்பி சொல்கிறேன். அவை நடராசனோ, நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான், ஆனால் திருவள்ளுவர் இன்றைக்கு வாழ்ந்தவர் அல்ல, 2000 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்தார், இதை சொல்லிவிட்டு போனார் என்று விளக்கினார்கள். இந்த தகவல் கேட்டு ரஷ்ய விண்வெளி வீரர்கள் வியப்பிலே ஆழ்ந்தார்கள். அவர்களை வியப்புக்கு ஆளாக்கிய குரலுக்குரிய பொருள் இதுதான்: நாம் ஈடுபட்ட செயலின் விளைவுகள் பற்றி சந்தேகமற்ற தெளிவு நமக்கு இருந்தால் நாம் மேற்கொள்ளும் முயற்சியில் இந்த விண்ணையே வசப்படுத்த முடியும், வெற்றி அடைய முடியும் என்பது இதாகும். இதுதான் பெரிய விஷயமே. ஆக நாம் ஐயத்தை நீங்கள் தெரிந்தார் என்று சொன்னால் நம்ம பசி தாகத்தை வச்சுக்கலாம். ஐயம்னா வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளரும் தமிழ் மூலத்திலிருந்து தான் உலகத்தில் அனைத்து மொழிகள் சென்றது என்று சொன்ன தமிழ் ஆராய்ச்சியாளர், தமிழ் வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் தேவனைய பாவனர் அவர்கள் இந்த ஐயம் என்று சொன்னால் அது பல வகையான பொருளுடையது என்று பதிவு செஞ்சிருக்கிறார். ஒரு என்ன சொல்ல, மொழி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதை வந்து வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர்னு சொல்லலாம். இன்னும் பல தகுதிகள் தேவநாயர் பாவனருக்கு உண்டு. அவருடைய அறிவு ஆராய்ச்சியில் என்னன்னு சொல்கிறது, எல்லா மொழியுமே தமிழிலிருந்து போனது. சமஸ்கிருதமும் தமிழிலிருந்து போனது. சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதத்துக்கு மூலமே, சமஸ்கிருதம் எல்லாமே தமிழிலிருந்து போனது. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு எந்த சொல்லுக்கு வேர்ச்சொல் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு அத்தனை வேர்ச்சொல்லுமே தமிழிலிருந்து போனது. ஆகினா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மொழி தான் சமஸ்கிருதம். இதுக்கு ஆதாரம் தேவனையப்பா அவர் கருத்து படித்து பாருங்கள். தமிழிலிருந்து தான் அனைத்து மொழியினுடைய சொற்களும் போயிருக்கிறது. தமிழிலிருந்து தான் அனைத்து சொற்களும் கடவாங்கப்படப்பட்டிருக்கிறது. திருந்து வேறு மாதிரிலாம் போயிருக்கு. ஒன்றுலேருந்து யூனி வருது, யூனிலேருந்து யூனிவர்ஸ் வருது. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் அரசேந்திரன், வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் மாசே விக்டர், இன்னும் பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான தமிழ் வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிறத நானும் திருப்பி சொல்கிறேன். ஆக ஐயத்தை நீங்கள் தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் மணியை துடைத்து என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் விஷயமே. ஆக நாம் இந்த விண்வெளி மருத்துவம் ஏன் பேரை மாற்றுன்னு கேட்டிங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்தை வந்து விவேகானந்தர் வந்து ராஜயோகன் பேர் மாற்றினார். நான் என்ன பண்ணுறேன்னா, வெங்கடேசனுடைய உயிரிய கருத்துக்களை வந்து நான் வந்து விண்வெளி மருத்துவமாக மாற்றுறேன். சரிங்களா? இப்போ அந்த உடலுக்கு சக்தி எங்கேருந்து ஒரு பசி தாகத்தை காட்டு நாம் வந்து தின்னுக்கிட்டே இருப்போம். மனம் ஒரு விபச்சாரி மாதிரி, அது மாடு மாதிரி, அது எறும்பு மாதிரி, எங்கட ஓசியில் கிடைக்குமா, இன்னும் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருப்போம். ரொம்ப கேவலமான ஒரு நிலை தான் இந்த மனம். ஆக அதனால தான் இந்த அறிவுக்கு அது வேலை கொடுக்காம அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா எல்லா பொருளையும் பற்றி பிடித்து கொள்ளும். உணவு பொருளை பிடிச்சிக்கும், காப்பி பிடிச்சிக்கும், டீயை பிடிச்சிக்கும், பஜ்ஜி போண்டா இட்லி தோசை எதை பார்த்தாலும் அது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஓசியில் கிடச்சா நல்லா வெட்டுன்னு வெட்டும்.
இதுதான் அந்த விபச்சாரம்பாங்க இல்லையா. இது வந்து விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க. நாம் வந்து ஒரு பொருளை சாப்பிடுகின்ற பொழுது இந்த மனம் வந்து ஒத்துக்கிறது இல்லை. வயிறு நம்பி உடம்பு திணற வரைக்கும் அதை உள்ளே திணிக்க ஆரம்பிக்கும். உடம்பு திணறும் பொழுது அந்த மனம் என்ன உள்ள நம்மளை விட்டுட்டு வெளியே போயிடும். அப்பாடா இதுக்கு மேலே முடியாதுரா, இதுக்கு மேலே வயிறு கொள்ளாதரா, தாங்காதுங்க, இதுக்கு மேலே தின்னா வாந்தி வந்துட்டு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு திணிக்க வச்சிடும். நீங்கள் ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலும் அதே இனிப்பு தான், 10 மிட்டாய் சாப்பிட்டா அதே இனிப்பு தான். ஆனால் விடுறமா தின்னுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே திகட்டுற வரைக்கும் ஐயோ போதுன்னு திகட்டுற அளவு சளி ஏறி இரும்பல் வர வரைக்கும் தின்னுட்ருப்போம். ஏன்னா இந்த உடம்பை பற்றி எந்த அறிவும் வெள்ளக்காரனுக்கு கிடையாது. அவன் 6ஆம் அறிவும் தாண்டலை, பகுத்தறிவும் தாண்டலை. விண்வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த மைக்ரோ எனர்ஜி, இப்போ தான் மைக்ரோ எனர்ஜி பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. மைக்ரோ கண்ட்ரோல்னு போய்ங்க, மைக்ரோ எனர்ஜி போய்ங்க, சப்டல் எனர்ஜி போய்ங்க, காஸ்மிக் எனர்ஜி போய்ங்க, எல்லாமே இது குவாண்டம் மெக்கானிசம். உடம்பு எப்படிங்கிறது எதனாலங்கிறது யாருனாலும் சொல்ல முடியாது. ஐன்ஸ்டீன் தியரி இதுக்கு பயன்படாது. குவாண்டம் தியரி மட்டும்தான் புரிந்து கொள்ளலாம். குவாண்டம்ங்கிறது நிச்சயமற்றது. உயிர் இருக்கா, இருக்குது, இல்லையா, இல்லை. உயிர் எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் உயிர் இருக்குது, போனால் உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறான். உயிர் இருந்தால் இருக்குதுன்னு சொல்கிறான். எந்த இடத்துல இருக்குது தெரியாது. ஏன்னா இந்த எலக்ட்ரானை வந்து பார்க்குற அளவுக்கான சக்தி நம்மகிட்ட கிடையாது, இந்த கண்ணுக்கு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா பரிணாமம் வந்து ஒரு பரிணாமம், 2 பரிணாமம், 3Dன்னு சொல்கிறாங்க, 3 பரிணாமம், 4 பரிணாமம் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 11 பரிணாமங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நம்மளால் 3D தான் பார்க்க முடியும், 3D தான் பார்க்க முடியும். நீளம் பார்க்கலாம், அகலம் பார்க்கலாம், உயரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் நான் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தன்மை நம்மகிட்ட இல்லை. அந்த மாதிரி உடம்பு மாறணுங்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்போ நம்ம மூளையில் சிந்திக்க முடியுது, மனதில் சிந்திக்க முடியுது. 11 வகையான பரிணாமம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த ஈர்ப்பு விசை கோட்பாடும் விலகு விசை கோட்பாடெல்லாம் வந்து அந்த தத்துவத்தை வருது. நம்ம உடம்புல வந்து வேதியியல் மாற்றம் இருக்குது. நம்ம உடம்பு சொந்தமாக மின்சாரம் தயாரிச்சுக்குது. ஹார்ட் இஸ் எலக்ட்ரிக்கலி ஆக்டிவேட்டடுங்கிறான். அதே மூளை வந்து மின்சாரத்தை தயாரிக்குது. மின்சாரத்தின் மூலமாகத்தான் உடம்பெங்குமே நம்ம வந்து கெமிக்கல் பேட்ரி மாதிரி. எப்படி ஒரு லெட் ஆசிட் பேட்ரி மின்சாரம் தயாரிக்குது இல்லையா, ஒரு ஆசிட் பேட்ரி என்ன பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பசை மின்கலங்கிற பேட்ரி வச்சுருக்கிறோம், கையில் 1.5 செல்லு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதிகமான மின்சாரம் இந்த பக்கம் பாயுது. அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற பேட்ரி. மின்சாரத்தை சேமிக்கிற பேட்ரி இருக்குது. மின்சாரத்தை சேமிக்கிற பேட்டரிக்கும் பேட்டரி தான் பேர், மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேட்டரி தான் பேர். இந்த பேட்டரியில் மின்சாரம் தீர்ந்து வச்சுன்னு மீண்டும் சார்ஜ் ஆக முடியாது. ஆனால் இந்த நாம் வச்சுருக்கிற ரீசார்ஜபிள் பேட்டரி நம்ம பயன்படுத்தாத ரீசார்ஜபிள் பேட்டரி போல் திரும்பி லெட் ஆசிட் பேட்டரி புரியுதுங்களா, காரியம் இருக்கும், அப்புறம் சல்ஃபரிக் ஆசிட் இருக்கும். மின்சாரத்தை செலுத்தும்போது இழுத்து வச்சுக்குது, அப்புறம் மெல்ல அதை வெளியே செலவு பண்ணுது. இந்த மாதிரி 2 பேட்டரி இருக்குது. நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் விஷயமே. மின்சாரத்தை சேமிக்குதாங்கிறத விட மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் விஷயமே. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. இந்த 24 வோல்ட் நம்ம குறைஞ்சி வச்சு நம்ம உடம்பு ஒரு 15 வோல்ட் 16 வோல்ட் நம்ம இருந்தால் தான் மூளையில் சிந்திக்கும். நம்ம உடம்பு கொஞ்சம் மூளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வச்சு ஒரு 15-16 வோல்ட் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய உடம்புக்கு இந்த மூளையிலேருந்து தகவல் போகுதுன்னா அந்த உப்புக்கள் வழியாக தான் போயாகணும். இன்றைக்கி மின்சாரம் பாயணும், தகுந்த உப்பு இருக்கணும், அப்போ தான் மின்சாரம் பாயும். அந்த அடர்த்தி இருக்கணும். வெறும் சுத்தமான தண்ணியில் வந்து மின்சாரம் பாயாது. அதுக்கு உப்பு இருக்குல்லையே, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம கடலிலிருந்து மாறி வருகின்ற பொழுது, என்னது கடலிலிருந்து பூமிக்கு வருகின்ற பொழுது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரத்தத்தோடு கொண்டு வந்தது. இன்றைக்கி கூட ரத்தத்தை நக்கி பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கும். ஆகினால இதை தான் விண்வெளி மருத்துவம். அது காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக கருதலாம். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளையும் மலச்சிகள் நீங்குவதற்கு கொண்டு வரலாம். அதாவது அந்த காலத்தில் வெறுங்கண்ணாலே விண்மீனை பார்த்துருக்குறாங்க, வெறுங்கண்ணாலே கோள்களை பார்த்துருக்குறாங்க, கோள்கள் நகருவதை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களை விட இப்போ தற்காலிக மாந்தர்களாக நாம் முன்னோர்களை விட ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருக்கிறோம். அதனால் இதுக்கெல்லாம் விண்வெளி மருத்துவத்தை கற்றுக்குங்க, முன்னேறுங்க. இதுக்கு 6 மாதம் நேரடி பயிற்சி கல்லூரி தொடங்கப்பட்டு இருக்கிறது. 12 ஆண்டுகள் உங்களுக்கு வழிகாட்டுற தேவை. வசதி இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும். நல்ல வேலை ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறனால எல்லாமே சாத்தியம். இப்படி இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ளலாம். பயப்படுறவங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கோவை விஜயா பதிப்பில் கிடைக்குது. நன்றி.